ரஜினி சார் வந்து ஹீரோவாக எங்கள் ஃபாதர் தான் பைரவி படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆஸ் அ டேரக்டர். தன்னை படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ண வில்லனாக இருந்துகிட்டு இருந்தார், வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அந்த பைரவி படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த டேரக்டருக்கு அந்த படத்தில் பங்கு இருக்கா இல்லையா? பைரவி படத்தில் எங்கள் அப்பா அவருக்கும் முதல் படம், அவர் அந்த படத்தை நல்ல விதமாக எடுத்ததுனால தான், நான் அது வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்டை கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்ததுனால தான் அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் படமாக மாறுது. அந்த படத்தில் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் ஏற்படுது. கிட்டத்தட்ட 179வது படம் என்னமோ நடிச்சிட்டு இருக்கிறார். இத்தனை படங்கள் ஹீரோவாக நடிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்த டைரக்டர் பேரை ரஜினி சார் எங்கேயுமே சொல்றதில்லை. விஷ்ணு படத்தில் விஜய் சாரை ஃபஸ்ட்டு அதாவது அவுட் சைட் பேனர் ஆஸ்கார் மூவிஸ் எங்கள் பேனரில் தான் புக் பண்ணி விஷ்ணு படத்தை நாங்கள் எடுக்கிறோம். அந்த படத்தில் தான் அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக கமர்ஷியல் ஹீரோவாக மாறுறாரு. விஜயை வந்து ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனரில் புக் பண்ணி விஷ்ணு மாதிரி ஒரு வெற்றி படத்தை எடுத்து எங்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, இந்த நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோன்னே கூடிய சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு அடுத்த டேட்ஸ் தருவோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டேட்ஸ் இன்னை வரைக்கும் தரல. நான் ஒரு ஸ்டார் வேல்யூ போயிட்டேன், எனக்கு இதுக்கப்புறமா யாரும் என் பக்கத்தில் அவ்வளோ சீக்கிரமாக அவைலபிலிட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பின்னமும் வந்து அவங்களுக்குள்ளே தோணுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி அவங்களை டியூன் பண்ணிடுறாங்களா? அதாவது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கும். அந்த மனசாட்சிக்கு தெரியும் இதுதான் உண்மைன்னு. அவங்கள ஏற்றி விட்டவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள ஆரம்ப காலத்தில் உதவி செஞ்சவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள விட்டு அவங்க விலகி போகிறாங்கன்னா அதுக்கான காரணத்தை அவங்க தான் சொல்லணும். இப்போ சினிமாவில் வந்து எத்திக்ஸுங்கிறது வந்து ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லையா? இல்லை இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? நான் சொல்கிற சம்பவங்கள் 100க்கு 100 உண்மை. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மளுடைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட யார் இருக்காருன்னா, ஆஸ்கர் மூவிஸோடைய ஃபவுண்டர் பாஸ்கர் சாருடைய சன் மற்றும் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் சொல்கிற இந்த சோக்கால் நடிகர்கள், அதாவது இன்றைக்கி வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு கடவுளாகவே அவங்களெல்லாம் வந்து வழிபடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்கனால நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து படமே எடுக்க வேண்டாம்ப்பா, எனக்கு தொழிலே வேண்டாம்ப்பா அப்படின்னு கிளம்பி போன நாட்கள்லாம் வந்து உண்மையிலே மிக வருத்தமாக தான் இருக்குது. இதையும் தாண்டி சார் நிறைய ப்ரொடியூசர்ஸ், அதாவது நான் அந்த டைம்லேருந்தே சொல்கிறேன், கிட்டத்தட்ட ரஜினி சார், கமல் சார் இன்ட்ரோ அந்த டைம்லேருந்தே அவங்களை இன்ட்ரோ பண்ண ப்ரொடியூசர்ஸ் யாருமே வந்து இன்னைக்கு அந்த சோ கால்ட் ஸ்டார்ஸாக இருக்கிறவங்க யாரு கூடயுமே அடுத்தடுத்த படங்கள் பண்ண முடியாத ஒரு சூழலே நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைரவி படத்தில் வந்து பாஸ்கர் சார் அவங்க வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. அந்த இதில் இப்போ விஜய் சார் வந்து அவுட் சைட் பண்ணார ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொடக்ஷனில் தான் நடிச்சிருக்காரு விஷ்ணு படங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறமா இப்போது அந்த நட்சத்திரங்கள் கூட எல்லாம் கை கோர்க்க முடியாத போன சூழலுக்கான காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக ரஜினி சார் வந்து ஹீரோவாக எங்கள் ஃபாதர் தான் பைரவி படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆஸ் அ டேரக்டர். அதாவது வந்து அந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண தன்னை படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ண வில்லனாக இருந்துகிட்டு இருந்தார், வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அந்த பைரவி படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த டைரக்டருக்கு அந்த படத்தில் பங்கு இருக்கா இல்லையா? ஒரு டைரக்டர் ஒரு படத்துக்கு முக்கியமாக இல்லையா? கண்டிப்பாக. ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படம் ஷூட் பண்ணிட முடியுமா? ஒரு ப்ரொடியூசர் 10 கோடி போடுறாரு, 20 கோடி போடுறாரு, 100 கோடி போடுறாரு, எவ்வளோ வேணாலும் போடுறாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டர் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. அதை கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு டைரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். பைரவி படத்தில் எங்கள் அப்பா அவருக்கும் முதல் படம், அவர் அந்த படத்தை நல்ல விதமாக எடுத்ததுனால தான், ரொம்ப டீட்டெயிலிங்காக நான் போகல, நல்ல விதமாக எடுத்ததுனால தான், நான் அது வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்டை கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்ததுனால தான் அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் படமாக மாறுது. அந்த படத்தில் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் ஏற்படுது. அந்த படத்தில் இருந்து ரஜினி சார் இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 179வது படம் என்னமோ நடிச்சிட்டு இருக்கிறார். இத்தனை படங்கள் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்த டைரக்டர் பேரை ரஜினி சார் எங்கேயுமே சொல்கிறதில்ல. இது வரைக்கும் எங்கேயுமே சொல்கிறதில்ல. எந்த மேடையிலையோ, எந்த ப்ரெஸ்லேயோ, எந்த மீடியாலையோ எங்கேயுமே என்ன பைரவி படத்தின் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் பாஸ்கர் அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே சொல்கிறதில்ல. அது என்ன காரணம்னு எனக்கு தெரில. அவர் தேதி கொடுக்குறதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் பேரே எங்கேயும் சொல்கிறதில்ல. அப்புறம் எங்கே தேதி கொடுக்க போகிறாரு?
கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஏதாவது சந்தித்த தருணங்கள் ஏதாவது இருக்கா சார்? சந்தித்த தருணங்கள்லாம் இருக்குது சார். சந்தித்த தருணங்கள், அவர்கிட்ட தேதி கேட்ட தருணங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் நிறைய சொல்லிட்டேன். திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தால் என்னடா இவன் எல்லா சேனலில் வந்து இதே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க, ஆடியன்ஸே நினைப்பாங்க. அதாவது வந்து சந்தித்த தருணங்கள், அவர்கிட்ட டேட்ஸ் கேட்ட தருணங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அது நடக்கலை. அது நடக்காமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா நடிகர்கள் தன்னை ஆளாக்கி விட்டவங்கள மறந்துடுறாங்க, சுத்தமாகவே மறந்துடுறாங்க. இது வந்து இந்த சினிமா உலகத்தில் இது ஒரு பெரிய சாபக்கேடு. யாருக்கும் நன்றி விசுவாசம் கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நான் கேளுங்க. விஷ்ணு படத்தில் விஜய் சாரை ஃபஸ்ட்டு அதாவது அவுட் சைட் பேனர் ஆஸ்கார் மூவிஸ் எங்கள் பேனரில் தான் புக் பண்ணி விஜய் படத்தை விஷ்ணு படத்தை நாங்கள் எடுக்கிறோம். அந்த படத்தில் தான் அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக, கமர்ஷியல் ஹீரோவாக மாறுறாரு. அதுக்கப்புறம் உனக்காக வந்துச்சு, காதலுக்கு மரியாதை வந்துச்சு, கில்லி வந்துச்சு, என்னென்னமோ படங்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். அந்த படத்தில் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக நல்ல படமாக நாங்கள் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை காமிச்சோம். அந்த படம் எடுக்கும்போது எங்களோட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தார் விஜய் சார். அந்த படத்தினுடைய டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார், அவருக்கும் நாங்கள் எந்த குறை வைக்கல. நல்லபடியாக பேசின சம்பளத்துலேருந்து எல்லாமே கொடுத்து, அவங்களுக்கு என்ன, அதாவது வந்து ஒரு வெளியூர் போனால் அவங்களுக்கு எந்த ஹோட்டலில் தங்க வைக்கணும், என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். அவங்களுக்கு கொடுக்குற வேண்டிய ஸ்பெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து நாங்கள் நியாயமாக ஒரு படத்தை எடுத்தோம், நல்ல படத்தை எடுத்தோம். அந்த படம் வந்து வெளியாகி நல்ல வெற்றி படமாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இம்மீடியட்டாக ஒரே வாரத்துக்குள்ளே எஸ்ஏசி சார், சோபாமா, விஜய் சார் 3 பேர் இருக்கும்போது 1 லட்ச ரூபா கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுத்தோம். அப்போ வந்து சோபாமா சொன்னாங்க, அண்ணே, எங்கள் அப்பாவை அண்ணன் தான் சொல்லுவாங்க, அண்ணே விஜயை வந்து ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனரில் புக் பண்ணி விஷ்ணு மாதிரி ஒரு வெற்றி படத்தை எடுத்து எங்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, இந்த நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோன்னே, கூடிய சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு அடுத்த டேட்ஸ் தருவோன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டேட்ஸ் இன்னை வரைக்கும் தரல. அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து விஷ்ணு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு தினத்தந்தியில் அவர் கைப்பட ஒரு லெட்ரு எழுதி விளம்பரம் கொடுக்குறாரு. அது என்னென்னா, இந்த நல்லா கேட்டுக்குங்க, இந்த சின்ன நடிகனை வைத்து மிகப்பெரிய படத்தை எடுத்து எனக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் தேடித்தந்த ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாஸ்கர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் அப்படின்னு ஒரு விளம்பரம் அவர் கைப்பட விஜய்னு கையெழுத்து போட்டு அந்த விளம்பரம் வந்து தினத்தந்தியில் கொடுக்குறாரு, ரிலீஸ் ஆன அடுத்த வாரம். அந்த விளம்பரம் கட்டிங்ஸ் கூட என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். அதாவது இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த 1 லட்ச ரூபா வாங்கிட்டு அடுத்த தேதியே தரல. நாங்கள் போய் கேட்குறோம், அந்த தந்துடும், இந்த தந்துடும், இப்படியே சொல்லிக்கிட்டே காலத்தை கடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காலம் கடத்துறதுக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அது என்னென்னா, சார் ஐஸ்வர்யா ராய் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்கள நீங்கள் புக் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சரி, இவங்க உண்மையாக தான் ஐஸ்வர்யா ராய் கேட்குறாங்க போல். அதாவது அவங்க எது கேட்குறாங்கன்னா, காலம் கடத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லணும், அது கேட்குறாங்க. சரி, உண்மையாக தான் ஐஸ்வர்யா ராய் கேட்குறாங்க போலன்னு சொல்லிட்டு பாம்பேயில் இருக்கிற முக்கியமான ஒரு நபர் மூலமாக நாங்கள் ட்ரை பண்ணோம், நிஜமாகவே ட்ரை பண்ணோம். அப்போ அவங்க என்ன ஆர்டிஸ்ட் என்னன்னு கேட்டுட்டு, சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க. அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் வரல, சரியான ரெஸ்பான்ஸ் வரல. அப்புறம் நாங்கள் அதை போய் சொன்னோம், சார் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, ஏஆர் ரஹ்மானை புக் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏஆர் ரஹ்மானை புக் பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அவர் அப்போ அந்த ஸ்டேஜ் ஏஆர் ரஹ்மான்லாம் அந்த புதுமுக நடிகர்கள்லாம் அப்போ பண்ண மாதிரி தெரில, ஒத்துக்கலை. நாங்கள் ட்ரை பண்ணோம், ஒத்துக்கலை, சரியான பதில் வரல. எப்படி ஐஸ்வர்யா ராய்கிட்டும் சரியான பதில் வரலையோ, அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான்ட்டையும் சரியான பதில் வரல. ஸோ இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறாங்க சார், என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, காலம் கடத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து காதலுக்கு மரியாதை வருது, அந்த பூவே உனக்காக வருது, படங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2004 வரைக்கும் அவங்க கொடுக்கல. சரி, நாங்களே அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறோம். சரி, இவங்க அதாவது வந்து கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே போய் எங்கள் அட்வான்ஸையாக திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த 1 லட்ச ரூபா அவங்க திருப்பி கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்கிட்டோம். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு நேர்மையாக கேட்குறேன். ஒரு வியாபாரம் பண்ணோம் அவரை வச்சு, இது வியாபாரம் பண்ணோம். விஷ்ணுங்கிற ஒரு நல்ல படத்தை எடுத்து அவருக்கு பேரை கொடுத்தோம், அவரே வந்து நன்றின்னு விளம்பரம் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த அடுத்து அவரோட ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சது எங்கள் தப்பா? ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு வியாபாரம் பண்ணலாங்கிற ஒரு வியாபாரம் பண்ணுறவன் என்ன நினைப்பான், இன்னொரு வியாபாரம் பண்ண தானே நினைப்பான். வெற்றி கூட்டணி தானே சார், தொடர்ந்து வெற்றி கூட்டணி. ஆனால் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சி நாங்கள் பணம் கொடுத்தோம், அந்த வியாபாரத்துக்கான பணத்தை வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு தேதியே கொடுக்கல. இது எந்த விதத்தில் நியாயம்? இதில் என்ன எத்திக்ஸ் இருக்குது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதில் என்ன எத்திக்ஸ் இருக்குது? இது எந்த விதத்தில் நியாயம்? இப்படி செய்யலாமா? அதுவும் அவுட் சைட் பேனரில் முதல் தயாரிப்பாளர் இருந்தாங்க.
எங்களுக்கே இப்படி செய்யலாமா? இன்னைக்கு எத்தனையோ படங்கள் நடிச்சிட்டாரு. அது எத்தனை படம், 69 அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரில. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நியாயமாக படலை. அப்போ சினிமாவில் வந்து எத்திக்ஸுங்கிறது வந்து ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லையா சார்? இல்லை இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? நான் சொல்கிற சம்பவங்கள் 100க்கு 100 உண்மைதான் நான் சொல்கிறேன். இது வந்து நடக்கலைன்னு சொல்லி யாராவது அவங்க சைட்லேருந்து மறுப்பே கொடுக்க சொல்லுங்கள். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் இருக்கார், சோபாமா இருக்காங்க, விஜய் சார் இருக்கார். இல்லை இப்படிலாம் கிடையாது, அவர் சொல்கிறது, அந்த தயாரிப்பாளர் சொல்கிறது பொய், அவங்க அடுத்த படத்துக்கு 1 லட்சம் பணம் அட்வான்ஸ் கொடுத்தது பொய் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அவங்க சைட்லேருந்து மறுப்பு சொல்லுங்கள். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் கொடுத்தேன் சார், இல்லாமல் நான் சொல்ல முடியுமா? நான் கொடுத்தேன், இருக்கிறத நான் சொல்லுவேன், இல்லாத நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுத்தது உண்மை, அவங்க வாங்கினது உண்மை, 9 வருஷம் எங்களை காலம் தாழ்த்தினது உண்மை. அதுக்கப்புறம் 9 வருஷம் கழித்து இது நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்களே அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கிட்டதும் உண்மை. இதுதான் சினிமாவில் நடக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஒன்று ரஜினி சாரை சொன்னேன், இன்னொன்று விஜய் சாரை சொன்னேன். இதே மாதிரி நிறையா தயாரிப்பாளருக்கு நடக்குது சார். அந்த இடைப்பட்ட 9 வருஷங்கள் வந்து ஏதாச்சும் படங்கள் தயாரித்து ரிலீஸ் ஆச்சா சார்? இல்லை வந்து நீங்கள் வந்து இல்லை விஜய் சார் ஓகே கால்ஷீட் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில்? சார் நாங்கள் வந்து நடுவில் வந்து காதல் ரோஜான்னு ஒரு படம் பண்ணோம். கேஆர் சார் டைரக்ஷனில் அந்த விஸ்வரூமில் நடித்த பூஜா குமாரை நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த படம் நாங்கள் பண்ணோம். இளையராஜா சார் மியூசிக்கில் 9 பாட்டு போட்டு கொடுத்தாரு. பாட்டுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வியாபாரத்தில் அந்த படம் கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. அது கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. சில சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் அந்த படத்தில் இருந்துச்சு. மற்றபடி வந்து அது வந்து அந்த நேரத்தில் கேஆர் சார் தான் அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்து ரிலீஸ் பண்ணார் அந்த படத்தை. அது அவர் கேஆர் சார் இல்லைன்னா அந்த படமே ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் அந்த படம் மாட்டியிருந்துச்சு. அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம நடுவில் ஒரு படம் எடுக்கலன்னு அவங்க தருவாங்கன்னு அடுத்த டேட்ஸ் நம்ம கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம். அப்போ அவங்க தரலைன்னா என்ன அர்த்தம்? ஓகே சார், இறுதியாக சார் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து இப்போ ஓகே நீங்கள் அனுபவப்பட்டனால ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் வந்து உங்கள் ஆதங்கத்தை சொன்னீங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு வந்து இப்போ இருக்க உச்ச நட்சத்திரமாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்க நடிகர்கள் அவங்களோட ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஏற்றி விட்ட ஏனியை மறக்கிறாங்கல்ல சார். இதுக்கான காரணம் அவங்களுக்குள்ள ஒரு பவுண்டரி மாதிரி ஒரு லைனை கட்டுமிச்சுக்கிறாங்களா? அதாவது நான் ஒரு ஸ்டார் வேல்யூ போயிட்டேன், எனக்கு இதுக்கப்புறமா யாரும் என் பக்கத்தில் அவ்வளோ சீக்கிரமாக அவைலபிலிட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பின்பம் வந்து அவங்களுக்குள்ளே தோணுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி அவங்களை டியூன் பண்ணிடுறாங்களா? இப்போ இருக்க உச்ச நட்சத்திரங்களையும் எனக்கு கேட்குறேன் சார். சார் இதெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியல சார். இதெல்லாம் பதில் சொல்லணும்னா நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதாவது வந்து அவங்களுக்குள்ளே அவங்க டியூன் பண்ணுறாங்களா இல்லை சுற்றி இருக்கிறவங்க செய்கிறாங்களா, இதெல்லாம் விட்டுருங்க. அதாவது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கும். அந்த மனசாட்சிக்கு தெரியும் இதுதான் உண்மைன்னு. அவங்கள ஏற்றி விட்டவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள ஆரம்ப காலத்தில் உதவி செஞ்சவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள விட்டு அவங்க விலகி போகிறாங்கன்னா அதுக்கான காரணத்தை அவங்க தான் சொல்லணும். நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறது சரியாக வராது. புரியுதா உங்களுக்கு? இது வந்து அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் எது உண்மைன்னு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரம் கொடுத்ததுக்கும், நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ஆடியன்ஸ் இப்போ பார்க்குறவங்க எல்லாமே சரி திரையில தான் பார்த்து அதை வந்து ரசிச்சிருக்காங்க. தரையில் பிஹைண்ட் தி கேமரா என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு நிரசன உண்மைகளையும் வந்து எடுத்து உரைத்ததுக்கும் எங்கள் சேனலுக்கு வந்து உங்களுடைய பொன்னான நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இன்னொரு நேர்காணலையும் இந்த மாதிரி பல அப்டேட்ஸோடு நம்ம வந்து சந்திக்கலாம் சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.